இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 Samuel chapter number 16 verse number 1. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். The Lord said to Samuel, How long will you grieve over Saul, since I have rejected him from being king over Israel? Fill your horn with oil and go. I will send you to Jesse the Bethlehemite, for I have provided for myself a king among his sons. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சவுலை கர்த்தர் ராஜாவாக மாற்றுகிறார். சில காரியங்கள் தேவனை துக்கப்படுத்துகிறது. அவனுடைய செய்கைகளும் அவனுடைய தவறான நடக்கைகளும் அது தேவனுடைய பார்வையிலே அது அவ்வளவு சௌகரியமாக இல்லை. அது நிமித்தம் சாமுவேல் மிக துக்கத்தோடு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சாமுவேலுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலை குறித்து நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? முடிஞ்சதை நினைச்சு ஏன்பா நீ கவலைப்படுற? அது நான் தானே செய்திருக்கிறேன். இந்த காரியத்தை நான் தானே செய்திருக்கிறேன். இதில் உனக்கு ஏன் துக்கம் வரணும்? 4 காரியங்கள் இந்த வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். முதல்ல உன் துக்கத்தை விட்டு எழும்பு. 2வது, உன் கையில் இருக்கிற கொம்பை தைலத்தினால நிரப்பிக்கொள். 3வது, நான் அனுப்புகிற இடத்துக்கு நீ போ. எங்கே? பெத்லகேமுக்கு போ, அப்பமுள்ள வீட்டுக்கு போ. 4வது, நான் சொல்றதை அங்கே செய், அபிஷேகம் பண்ணுன்ற. என்ன சொல்ல வராரு? இன்னைக்கு முடிஞ்சு போன ஒரு காரியத்தை வச்சு சாமுவேல் துக்கத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, இதுக்கப்புறமா நான் ஒரு காரியம் செய்ய போறேன். அது உன் வாழ்க்கையில பெஸ்ட். காட்ஸ் நெக்ஸ்ட் இஸ் த பெஸ்ட். அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில தேவன் என்ன செய்கிறாரோ அது சிறந்ததாக இருக்கும். சவுலை குறித்து, தேவன் புறக்கணித்ததை குறித்து சாமுவேல் துக்கித்து கலங்கி போய் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், இதுல நீ துக்கப்படாத. இதுல நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நான் உன் வாழ்க்கையில் ஒரு காரியம் செய்ய போறேன். இதுக்கப்புறம் நீ ஒருவனை அபிஷேகம் பண்ண போகிறாய். அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். உங்கள் தேசத்துக்கு அது சிறந்ததாக இருக்கும். உங்கள் தேசத்துக்கு அது மகிமையானதாக இருக்கும். உங்கள் தேசத்துக்கு அது மேன்மையானதாக இருக்கும். அந்த சிறந்தது எங்க இருக்குது தெரியுமா? அது பெத்லகேம்ல இருக்கிறது. அது தேவனுடைய வீட்டிலே, அது அப்பமுள்ள வீட்டிலே இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு ஆச்சரியமான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு முன்பதாய் வைக்க விரும்புகிறேன். முடிந்து போன காரியத்தை குறித்து தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம். அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம், நடந்திருக்கலாம். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் சம்பவித்திருக்கலாம். அதையே நினைச்சு நாம துக்கப்பட்டு சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல உங்கள் துக்கத்தை விட்டு எழும்புங்க. உங்கள் துக்கத்தை விட்டு முதல்ல எழும்புங்க. எதை குறித்த துக்கம் உங்கள் இருதயத்தை ஆட்கொண்டிருக்கிறது? தேவையற்ற துக்கம் உங்களுக்குள்ள இருப்பது. சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற துக்கம் இது தேவையற்ற துக்கம். நீ இதை பத்தி துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை பத்தி நீ பாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் நான் ஒன்று செய்ய போறேன் பாரு, அது ரொம்ப பெஸ்டா இருக்கும். நீங்க துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்க? ஏன் தளர்ந்து போயிட்டீங்க? ஏன் காரியங்கள் ஒரு மாதிரி மாறுதலா நடந்த உடனே உங்களுக்கு நீங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகி உடஞ்சு போயிட்டீங்க? எழும்பு, 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 பலன் கொள்றார் ஆண்டவர். எழும்பு, பலன் கொள். ஐசியால நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 51 எழுதுகிறார், எழும்பு, எழும்பு, பலன் கொள். கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? எவ்வளவு பெரிய காரியம்லாம் செய்தாய், எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை மேற்கொண்டாய். வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய காரியங்களை ஓவர் கம் பண்ணி ஜெயம் பெற்றாயே, மேன்மை அடைந்தாயே, ரொம்ப ஈஸியா வின் பண்ணிட்டியே. இப்ப என்ன உனக்கு அந்த சோர்வு? இப்ப ஏன் அந்த துக்கம்? இந்த துக்கத்திலிருந்து முதல்ல எழும்பு. இதுக்கப்புறம் தேவன் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். காட்ஸ் நெக்ஸ்ட் இஸ் த பெஸ்ட்.
உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அடுத்ததாய் செய்ய விரும்புகிற காரியங்கள் சிறந்ததாய் இருக்கும். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்வில் அடுத்ததாக தேவன் செய்ய விரும்புகிற ஊழியமும், அடுத்ததாக தேவன் செய்ய விரும்புகிற காரியங்களும், அடுத்ததாக உங்கள் திருமண வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தின் காரியங்களிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் பிசினஸ்ல, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் செய்ய விரும்புகிற காரியங்களிலே அடுத்ததாக தேவன் செய்கிற காரியங்கள் பெஸ்டா இருக்கும், சிறந்ததா இருக்கும். துக்கத்தோட அமர்ந்திருக்காதீங்க. எழும்பு, முதல்ல அந்த துக்கத்தை விட்டு எழும்பு. பெத்லகேமுக்கு போ, உங்களை ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போய், தேவனுடைய அப்பத்தின் வீட்டில் போய் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, உங்க துக்கத்தை விட்டு எழுமுங்க. கர்த்தர் அடுத்ததாய் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். அது உங்கள் வாழ்க்கையில சிறப்பானதாக இருக்கும், சிறப்பானதாக அமையும். சோர்ந்து போகாதீங்க, தோற்று போகவே மாட்டீர்கள். தோற்று போவதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். காட்ஸ் நெக்ஸ்ட் இஸ் த பெஸ்ட். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே சுதந்தரித்துக் கொள்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே ஆண்டவரை கர்த்தாவை உரிமையாக்கி கொள்கிறோம். தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே கர்த்தாவை நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துக்கத்தோடு அமர்ந்திருக்கிற யாராக இருந்தாலும் தேவையற்ற துக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. அவற்றிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் எழும்பி தேவன் செய்ய விரும்புகிற காரியங்கள், அடுத்ததாய் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்கிற அந்த சிறந்ததை, அந்த பெஸ்ட்டை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை அதிகமாய் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. God will be with you. தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமா நடத்துவார். ஆமென்.